அதிமுக வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற 2 பொசிஷன்ல டியூவல் ரோல்ல இருந்தபோது திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் 2 பேரையும் ஒருங்கிணைச்சிட்டு லீலா பிளேஸ்ல தங்கி இருந்த போது திரு அமித்ஷா அவர்கள் வந்து திருமதி சசிகலாவை திரும்ப சேர்க்கிற பத்தி பேசினார். அப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். நான் வந்து சேர்த்துக்கலாங்க, எனக்கு வந்து உடன்பாடு தான் செய்தார். திரு இபிஎஸ் அவர்கள் மறுத்தார். அதை அமித்ஷா மதித்தார். புரியுங்களா? ஏங்க இப்படி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. அமித்ஷா அவர்கள் உயரமாக இருந்தாலும், அகில இந்திய பொறுப்பில் இருந்தாலும், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருந்தாலும், அதிமுக பொறுத்த அளவுக்கு திரு இபிஎஸ் சென்டிமெண்ட்டை மதிக்கணுங்கிற முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு புரியுங்களா? நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியாங்கிற சென்ஸ் கிடையாது. நான் வந்து ஒரு சஜஷனா வைக்கிறேன். எல்லாரும் வைக்கிறோம்ல. நம்ம இந்த லைவ்ல 18 கருத்து சொல்றோம். புரியுங்களா? ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களும் சொல்றாங்க. அன்றாடம் டிவியில் எல்லாரும் சொன்னது போல கேட்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லையே. அதுல வந்து எது தேவையோ அவர் எடுப்பாங்க. அவங்களுக்கு எது தேவை எடுப்பாங்க. அப்ப பாஜக சப்ட்லா தான் ஒரு ரோல் பிளே பண்ணும். அவர்கள் நேரடியாக ஒரு ரோல் பிளே பண்ண மாட்டாங்க. ஒன்னு. ரெண்டாவது, அவரிடம் கேட்கப்பட்டால் தான் அவங்க வந்து அந்த ரோல் பிளே பண்ணுவாங்க. 2, அவங்கள்ட்ட வந்து கேட்ட பிறகுதான் அவங்க கூடுவாங்க. அதுவுமே கூட திரு இபிஎஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்கும். இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார், அவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிற பார்த்தா இருக்கும். அது வந்து அவசரப்பட்டு நான் சொல்றேன் நீங்க நீங்க சேர்த்துக்குங்கிற மாதிரி இருக்காது. திரு இபிஎஸ் அவருடைய நிலைப்பாடும் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவர் விரும்பினார்னா அங்க அகில இந்திய தலைமையில இருந்து ஒரு தூது விடுவாங்க.